நீங்கள் எதிர்பாராத விதமாக புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். நீங்க கூட அதை சொல்லுங்க. நீங்க இப்ப ஒரு கூட்டணியில 2 கூட்டணியில கட்சிகள் இருக்கு. 3வது விஜய் தலைமையில கூட்டணி உருவாகலாம். அதுபோல ஸ்ரீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறாரு. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்குன்னு சொல்றேன். நான் எந்த கூட்டணியும் உடையும் அப்படின்லாம் நான் ஜோதிடம் சொல்ல. நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணிகள் உருவாகும். அதை நீங்க எப்படி நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணீங்க. இல்ல இந்த தேர்தலில் எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தாவேகா தலைமையில் அமைகிற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. அவர்கள் எல்லாருமே புதியவர்கள் அரசியலுக்கு. விஜய் கட்சியில விஜய் உள்பட அங்கே உள்ள நிறைய நிர்வாகிகள் கீழே வரைக்குமே எல்லாம் புதியவர்கள். விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள். அது இல்லாமல் புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள். இதே திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் கூட மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் கட்சியில அவைத்தலைவராக இருந்தார். இவர்கள் கட்சியில் அது போல அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாதது ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொன்று அவர்கள் இந்த கடுமையான விபத்தில் மிகவும் மன வருத்தத்தில் அவர்கள் அமைதியாக கூட இருக்கலாம். பொறுத்திருப்போம். அதனால என்ன நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். புதிய கட்சி தான். இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு, கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் அடுத்த தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு கட்சியின் பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சி இன்றைக்கு அதிமுகங்கிறதே இல்லைங்கிற அளவுக்கு அதன் அடிப்படை சட்ட திட்டங்களையே மாற்றி எடப்பாடி திமுகவாக பழனிசாமி மாற்றிருக்கார். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரிடம் கொடுக்கப்பட்ட 4 ஆண்டு ஆட்சியில அவருடைய தவறான செயல்பாடுகளால் ஆட்சியை இழந்திருக்கிறார். இன்னும் அரசியல் ரீதியாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எல்லோரையும் அவர் புறந்தள்ளிவிட்டு இரட்டையிலை இருக்கிறது என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு புரட்சி தமிழன் எல்லாம் பெயர் சூட்டிக் கொண்டு அவர் செயல்படுவது அவரது அரசியல் நீண்ட நாள் அரசியல் இருந்தாலும் முதிர்ச்சியின் மேதான் காமிக்குது.